ஸோ அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன். நம்ம பிளானட் இருக்குல்ல எர்த், நம்ம எர்த்துக்கும் மற்ற பிளானட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்லலாம்? நம்ம வாடுற பிளானட்ல லைஃப் இருக்குல்ல, உயிர் வாடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? நிறைய ரீசன் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மோஸ்ட் யூனிக்கே தான். அது என்ன பண்ணுன்னா, சன் இருக்குல்ல, சன்லைட் வருது. இந்த சன்லைட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி, உள்ளே வர்ற சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெளியே போக விடாமல் கொஞ்சம் ஏர்த்தை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேஸ் தான் CO2. யோசிக்க முடியுதா? ஏர்த்தில் லைஃப் உயிர் வாழணும்னா முக்கியமானது ஒரு மிதமான அந்த ஹீட் சொல்லுவாங்கல்ல, வார்ம்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில பிளானட் வந்து கம்ப்ளீட் ஐஸாக இருக்கும், உயிர் எடுக்காது. அப்போ வந்து உயிர் வாழணும்னா ஒரு மிதமான ஒரு ஹீட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுக்கு சரி, எல்லா ஆர்கானிசம் சரி, ஈவன் இண்டிவிஜுவல் சரி, நம்ம உடம்புக்கு ஒரு ஹீட் இருக்குல்ல, எஸ், ஒரு 97 98 இருக்குல்ல, அந்த டிகிரி ஆஃப் ஒரு வார்ம்னஸ் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப கம்மியாக போயிட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ CO2 மெயின் யூனிக்கே தான். சன்லைட்ல இருந்து கிடைக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு நார்மல் ஒரு வார்ம்னஸை ஏர்த்து கொடுக்கறதுனால தான் லைஃப் உருவாகி சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. மற்ற பிளான்ட்ல கிடையாது. ஸோ அகைன் சொல்கிறேன், கார்பன் டை ஆக்சைடு மோஸ்ட் யூனிக் என்னது? ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இது கார்பன் டை ஆக்சைடு யூனிக். பட் ஏர்த்துக்கு ஒரு யூனிக் இருக்குது நேச்சுரலாகவே. அதாவது நம்ம ஏர்த்து எவ்வளோ ஹீட் ஆகணும், ஏர்த்துக்கு வந்து அந்த வார்ம்னஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவையோ அந்த அளவுக்கு நேச்சுரலாகவே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. லாஜிக் புரிஞ்சுல? எஸ், ஏர்த்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. நம்ம ஏர்த்தில் உயிர் வாடுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவையோ அந்த அளவுக்கான குவான்டிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் ஏர்த்து வச்சிருக்கு. எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மீனிங் புரிச்சுல? கார்பன் டை ஆக்சைடு ஒரு யூனிக் இருக்குது, நம்ம ஏர்த்துக்கு ஒரு யூனிக் இருக்குது. நம்ம ஏர்த்து என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணுது. நம்ம ஏர்த்துக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக அவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதுதான் என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. மீனிங் புரிஞ்சா? இந்த பாசிட்டிவ் என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரீம் ஆகுது. எப்படி ஆகுது? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 4 தடவை பைக் எடுத்து வெளியே போகிறோம், ஒரு 4 தடவை கார் எடுத்து வெளியே போகிறோம். அப்போ ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போதும் நம்ம பைக்லேருந்து என்ன இமிட் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு இமிட் ஆகுது. அப்போது ஏர்த்து வந்து நேச்சுரலாக எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வச்சிருக்கோ அது இருக்குது. அது கூட எக்ஸ்ட்ரா ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுறோம்? நிறைய மிஷின்ஸ் உருவாக்குறோம், எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறோம், கார்ஸ் யூஸ் பண்ணுறோம், பைக் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ண வந்து அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. எமிட் ஆகிட்டு ஆல்ரெடி இருக்கிற குவான்டிட்டியை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமிட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? ஏர்த்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஏர்த்தில் கார்பன் டை ஆக்சைடோட குவான்டிட்டி எப்படி ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சுல. அப்போ குவான்டிட்டி அதிகமாக அதை அப்சர்வ் பண்ணுற ஹீட் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 97 98னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 இல்லை 2 டிகிரிலாம் ரொம்ப அதிகம். 1 டிகிரி அதிகமாகிடுச்சுனாலே நம்ம பாடி நடக்காது, ஒர்க் அவுட் ஆகாது. சேம் தான் ஏர்த்தும். சேமுக்கு ஒரு அந்த வார்ம்னஸ்க்கு ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஈவன் ஒரு 1.5 டிகிரிலாம் அதிகமாகினா கூட என்ன ஆகிடும்? எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஹீட் வேவ்ஸ் வந்துருமா? நார்மலாக ஹீட் இருந்துச்சுன்னா லைஃப் யூஸ் ஆகும். ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா ஹீட் வேவ்ஸ் வரலாம். பிளான்ட் எல்லாம் உயிர் வாழ முடியாது, பிளான்ஸ் அழிஞ்சிரும், விவசாயம் போயிடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் தான் உருவாக்கும், ஃப்ளட் உருவாக்கும், சைக்கிள் உருவாக்கும். ஸோ ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு யூனிக்ல இருந்து இவ்வளோ விஷயங்கள் உருவாகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஹீட் அப்சர்வ் பண்ணுது, ஏர்த்து தனக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு வச்சுக்குது. ஹியூமன் பீங்ஸ் உள்ள வரான், நிறைய கார்பனை வந்து உருவாக்குறான். நிறைய கார்பன் உருவாக்கும் போது நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஹீட் அப்சர்வ் பண்ண நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஆல்ரெடி இருந்த டெம்பரேச்சர் இல்லை, டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. ஸோ மழை அதிகம் பெய்யுது, ஃப்ளட்டு, அக்ரிகல்ச்சர் வந்து குறையுது. ஸோ பாவர்ட்டி வருது, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் மாறுது, என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட் வருது. இது எல்லாமே எங்கிருந்து ஆரிஜின்? கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரே ஒரு யூனிக். இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறது. குளோபல் கார்பன் மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தாச்சு, பட் அகைன் பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவோம்? நமக்கு ஒரு பொருள் தேவை வாங்குவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவோம்? நம்ம கிட்ட வெஜிடபிள் இருக்காது, வெஜிடபிள் வாங்க போகிறோம். சேம் தான் கார்பன் மார்க்கெட். நமக்கு கார்பன் தேவைப்படுது, வாங்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு கார்பன் ஏன் தேவைப்படுது? இந்த பேசிக் உங்களுக்கு தெரியும், நான் அகைன் சொல்கிறேன் ஒன் மோர் டைம். ஏர்த்து வார்மாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வார்மாக மாற்றுறோம். யார் மாற்றுறோம்? இண்டிவிஜுவல்ஸ் தான். எப்படி மாற்றுறோம்? கார்பனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எமிஷன் பண்ணுறோம். ஓகே, இதை சரி பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்கா? செம்ம சான்ஸ் இருக்குது. நீங்களே ஒன்றும் பண்ணலாம் கூட. யார் இருக்கா? ட்ரீஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. பிளான்ஸ் என்ன பண்ணும்? பிளான்ஸோட வேலை என்ன? அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பனை அப்சர்வ் பண்ணுறது வேலையை. அப்போ நம்ம எவ்வளோ எமிட் பண்ணாலும் பிளான்ஸ் நினச்சா என்ன பண்ண முடியும்? கார்பனை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் என்னது? கார்பனை முழுங்குதா? ஸோ கார்பன் சிங்க்னு வச்சுக்கலாமா? ஸோ பிளான்ஸ் ட்ரீஸ் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? யார் ஹீரோவோ அவன் என்ன பண்ணியாச்சு? தூக்கியாச்சு. இப்போ எல்லா ஊரில் இருந்தும் டிஃபாரஸ்டேஷனு, அர்பனைசேஷனு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுது, மரத்தை வெட்டியாச்சு. இப்போ கார்பனும் எமிட் பண்ணியாச்சு, அதை அப்சர்வ் பண்ணுற பிளான்ட் என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் உலகம் முழுக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? யூஎன் என்ன சொல்லுது? இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ணுங்கள், பட் அந்த வேலை செய்யும்போது கார்பன் எமிட் ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கார்பன் முடிஞ்ச அளவுக்கு எமிட் பண்ணியாச்சு. அது கூடவே அதை அப்சர்வ் பண்ணுற மரங்களும் என்னாச்சு? கம்மியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும், எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணாலும் கார்பன் எமிட் ஆகாம பார்த்துங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா, அதில் கார்பன் வருதா? வண்டி மாற்றுங்க, எலக்ட்ரிக்கல் மாற்றுங்க. வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா, அதில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுதா? உங்களுக்கு தெரியுதுண்ணே? எஸ், கார்பன்றது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ். மீத்தேன் வச்சுக்கலாம். எதெல்லாம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நம்ம கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இது ஈவன் சொன்ன பாயிண்ட். ஓகே, நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். ஏன்னா மேபி எப்பயாவது ஒரு ஃப்ரெஷர் எது பார்த்தாலும் யூஸ் ஆகணும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸாக போட்டாச்சு.
இன்னொரு ஒரு சான்ஸ். ஓகே. ஸோ யூஎன் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ யூஎன் என்ன அனௌன்ஸ் பண்ணுது? எல்லா கண்ட்ரியும் கார்பன் எமிஷனை குறைங்க அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யூரோப்ல இருக்க கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா, ஓகே கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஊர்ல எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் கார்பன் எமிட் ஆகாம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஓகே. பட் இதுக்கு ஆப்போசிட்டா சைனா வச்சுக்கலாம், யூஎஸ் வச்சுக்கலாம், இந்தியா வச்சுக்கலாம். இல்ல இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இப்பதான் இந்தியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓகே. டெவலப்பிங் கண்ட்ரி. நாங்க எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஈவன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணா கூட எது வெளியே வரும்? கார்பன் வெளியே எமிட் தான் ஆகும். எங்களால குறைக்க முடியாது. ஏன்னா அப்பதான் நாங்க என்ன பண்ண முடியும்? டெவலப்டு கண்ட்ரியா மாற முடியும். எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நிறைய பேர் வேலை கொடுத்தாதான் உருவாக முடியும். இப்பதான் எங்க ஊர்ல காரே வாங்கிட்டு இருக்காங்க. அவ இப்ப கார் வாங்கினா வந்து எமிஷன் ஆகும்னா நாங்க எப்படி பணக்காரன் ஆகுது? கேட்கலாம்ல. இந்த ஆங்கிள் வச்சுங்க. இல்ல ஒரு சிம்பிள் ஆங்கிள். யூஎன் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. என்ன அனௌன்ஸ் பண்ணிடுச்சு? எல்லாரும் கார்பன் எமிஷனை குறைக்க சொல்லியாச்சு. சில கண்ட்ரி கேட்குது, சில கண்ட்ரி குறைக்க மாட்டேங்குது. இதான லாஜிக்கு? எஸ். இப்போ இந்த கண்ட்ரி குறைக்குது இல்லை, ஓகே கார்பன் எமிஷனை குறைக்கலாம் சொல்றாங்களே, இவங்க என்ன யோசிக்கலாம்? நாம மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்றோம், அது ரூல்ஸ் கிடையாது, ஈவன் சொல்றது கேட்டு ஃபாலோ பண்றோம். இந்த கண்ட்ரி மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. அப்போ நாம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணலாம்? அதுவும் வந்து எமிட் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. அப்போ யாரெல்லாம் எந்த கண்ட்ரிலாம் கார்பன் எமிஷனை குறைக்குதோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்து தானே ஃபாலோ பண்ணுவாங்க. லாஜிக் புரிஞ்சுல? எஸ். ஸோ சில கண்ட்ரிஸ் வந்து யூஎன் சொல்றதை கேட்டு, யூஎன்எஃப்சி சொல்றதை கேட்டு கார்பன் எமிஷனை குறைக்க ட்ரை பண்ணுது. டெக்னாலஜி மாத்துது, வண்டி ஓட்டுறதை மாத்துது, கோல் பவர் பிளான்ட் யூஸ் பண்றது குறைச்சிடுச்சு, நிறைய குறைச்சிடுச்சு. அப்போ இவங்களுக்கு எதாவது என்ன பண்ணணும்? நம்ம அட்வான்டேஜ் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதாவது அட்வான்டேஜ் கொடுத்தா தான் இவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? மற்ற கண்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா? இல்லைனா ஆயிடும் இந்தியா பார்த்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்களா? எஸ். இதுக்காக வந்தது தான் குளோபல் கார்பன் மார்க்கெட். சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? இது இன்னும் வந்து இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆக போகுது, என்னென்ன ஸ்டாண்டர்ட் எதுவுமே டிசைட் பண்ணல. ஓகே. பட் அப்ட்ராக்டா இதான் ஐடியா. ஒரு 2 ஆங்கிள் சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு கண்ட்ரி, ஓகேவா, இவன் சொல்றதை கேட்டுட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என் கண்ட்ரியில் ஆல்ரெடி நிறைய கார்பனை எமிட் பண்ணிட்டேன். ஸோ பொல்யூஷனா இருக்கு. நான் முடிவு பண்றேன், இன்னைக்கு ஒரு 1000 பிளான்ஸை நான் வந்து பிளான் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்? ஒரு 1000 பிளான்ட்டை உருவாக்கிட்டேன். அதாவது பிளான்டிங் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட் என்ன பண்ணும்? ஃபியூச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டன் கார்பன் என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணுமா அட்மாஸ்பியர்ல இருந்து. கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு 100 டன் கார்பனை சேவ் பண்ணியிருக்கேன். எங்க இருந்து? உலகத்துல இருந்து. உலகம் முழுக்க ஒன்று தானே. நான் ஒரு 1000 பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணி அந்த பிளான்ஸ் வந்து என்னோட ஏரியாவில் இருக்கிற கார்பனை அப்சர்வ் பண்ணிச்சு. அப்போ நான் வந்து உலகத்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து ஒரு 100 டன் கார்பனை அப்சர்வ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா கார்பன் மார்க்கெட்டுக்கு வரேன், வந்துட்டு விற்கிறேன். நான் வந்து 100 டன் கார்பனை சேவ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு டோக்கன் வச்சுங்களேன், ஒரு டோக்கன் மாதிரி. இந்த டோக்கன் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் என்னோட கண்ட்ரியில் ஒரு 100 டன் கார்பனை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கான டோக்கன். அது வந்து இன்னும் இவன் என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சீல் கொடுக்கலாம். ஆமா, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து, ஆமா இந்த கண்ட்ரியில் இவ்வளோ பிளான்ட் வச்சிருந்தாங்க, அதில் இவ்வளோ கார்பன் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சீல் மாதிரி கொடுத்து ஸ்டாண்டர்ட் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம்? கார்பன் மார்க்கெட்டில் விற்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து யார் வச்சுக்கலாம்? இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வந்து நிறைய பிளான்ஸ் அழிச்சிருச்சு. இந்த ஊரில் இந்த வருஷத்தில் நிறைய பிளான்ட் அழிச்சு இண்டஸ்ட்ரி உருவாக்கிருக்கு. ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம்னா, என்னால் என்ன பண்ண முடியல, பிளான்ட் தான் வைக்க முடியல. பட் அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த கார்பன் மார்க்கெட் போயிட்டு இந்த 100 டன்னு வந்து சேவ் பண்ணாங்களே, இவங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த பிளான்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆச்சோ, இல்லைனா அந்த கார்பன் மார்க்கெட்டில் அதுக்கு எவ்வளோ டிமாண்டோ அதுக்கான வேல்யூ கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி காசு கொடுத்து வாங்கிக்கலாம். மீனிங் புரிஞ்சா? இப்போ என்ன ஆகுது? அந்த ஊரை தான் பிளான் பண்ணாங்க, ஓகே தான். பட் அதோட அட்வான்டேஜ் என்ன பண்ணிக்கிறேன்? நான் காசு கொடுத்துருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? அதை வாங்கிக்கலாம். கரெக்டா? இந்த கண்ட்ரிக்கு என்ன அட்வான்டேஜ்? அந்த என்விரான்மெண்டல் ஒர்க் பண்ணதுனால, கார்பன் சேவிங் பண்ணதுனால அவங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு. எவ்வளோ காசு கிடைச்சிருக்கு? 100 கோடி காசு கிடைச்சிருக்கு. எந்த கண்ட்ரில என்கரேஜபிளா கார்பன் எமிஷன் குறைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுதோ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இவங்கள சர்டிஃபிகேட் வாங்கி அதை விற்கலாம். அப்போ 2 பேருக்கும் அட்வான்டேஜ். யாருக்கு? என்னால் பிளான்டிங்கே பண்ண முடியல அப்படி கஷ்டப்படுறவங்க அட்லீஸ்ட் கார்பன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த கார்பன் ட்ரேடிங் இருக்குல்ல, அதை வாங்கிட்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ காசு கொடுத்த மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ யார் காசு கிடைச்சிருது? அந்த பிளான் பண்ணவங்க காசு கிடைக்கும். 2 பேருக்கும் என்கரேஜ்மெண்ட்ல. இதான் குளோபல் கார்பன் மார்க்கெட். ஓகே. இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎன் வந்து ஃபியூச்சரில் ரூல்ஸ் போடுது. ஓகே. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றீங்க. ஓகே. இந்த வருஷம் நீங்க ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டியில் டோட்டலாகவே கார்பன் எமிஷன் ஆகுதுல, அது வந்து 10 டன் மட்டும் தான் உருவாகணும், 10 டனுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே. இந்தியா என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி பண்ணுது எலக்ட்ரிசிட்டி. பட் 1 இயர்ல அது எமிஷன் பண்ணுது. நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி 15 டன் கார்பனை வெளியே எமிட் பண்ணிடுச்சு. ஓகே. பட் யூரோப்ல இருக்கிற சுவிட்சர்லாந்து அது என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணது வேற ஒரு மெத்தட். ரினியூபிள் எனர்ஜி. அவ்வளோ டன் எமிட் பண்ணல. 5 டன் மட்டும் தான் எமிட் பண்ணாங்க. மிச்சம் 5 டன் எமிட் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த 1 இயருக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிருக்காங்க. அட் சேம் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டன் கார்பன் எமிஷனை வந்து உருவாக்கல. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? யூஎனுக்கு போயிட்டு அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ல காமிச்சு, நான் இவ்வளோ பண்ணியிருக்கோம், ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஒரு 5 டன் குறைச்சிருக்கோம்னு யூஎன்ல போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு சைன் வாங்கிட்டு கார்பன் மார்க்கெட் போயிட்டு விற்கலாம். நாங்கள் ஒரு 5 டன் சேவ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா 10 டன்னுக்குள்ள ஒர்க் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 15 டன் யூன் பண்ணிடுச்சு. என்ன பண்ணலாம்? கார்பன் மார்க்கெட் போயிட்டு அந்த 5 டன்னை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது காசு கொடுத்துடலாம். கரெக்டா? இதில் வந்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்? சுவிட்சர்லாண்டு அந்த 5 டன் சேவ் பண்ணிச்சுல, அதை சேவ் பண்ணதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிச்சுல, அப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு கொடுத்த மாதிரி யார் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு? இந்தியா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்தியா வந்து ஒரு 15 டன் எமிட் பண்ணியிருக்குதான். பட் ஆல்சோ என்கரேஜ் பண்ணியிருக்கு. எந்த கண்ட்ரி வந்து கம்மி பண்ணியிருக்கோ
அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை காசு கொடுத்து வாங்கியிருக்கு. அப்ப அந்த காசு யாருக்கு போகுது? சேவ் பண்ண கண்ட்ரிக்கு போகுது. அப்ப அந்த கண்ட்ரி என்ன பண்ணும்? அந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல நிறைய என்விரான்மென்ட் ப்ராஜெக்ட் பண்ணி இன்னும் குளோப சூப்பராகும். இதுதான் குளோபல் கார்பன் மார்க்கெட். பட் இதுல வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியா வச்சுக்கலாம். ஓகே, யூஎஸ்ஏ வந்து இந்தியாவுக்கு ஃபண்டு பண்ணுது. என்ன ஃபண்டு? அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட். அதாவது பிளான்ட்டை வந்து உருவாக்கிக்கணும் ஃபண்டு தருது. ஓகே, இந்தியா அந்த காசு வாங்கிட்டு இந்தியாவில் நிறைய பிளான்ட்டை உருவாக்குது. இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? ஒரு 100 டன்னு கார்பனை சேவ் பண்ணுது. கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்குது. என்ன பண்றேன்? யூஎனுக்கு போறேன், டாக்குமெண்ட் ரெடி பண்றேன். நான் ஒரு 1000 பிளான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 10 டன் ஆகும் சேவ் ஆக போகுது. சைன் வாங்கிட்டு கார்பன்ல மார்க்கெட்ல விற்க போறேன். ஓகே, ஆக்சுவலா இந்த கிரெடிட் இருக்குல்ல, என்ன கிரெடிட்? நான் ஒரு 10 டன் வந்து கார்பனை சேவ் பண்றது ஒர்க் பண்ணிக்கல. இந்த கிரெடிட் வந்து யாருக்கு போகணும்? யூஎஸ்ஏக்கு போகணுமா இல்ல இந்தியாவுக்கு போகணுமா? அதாவது காசு கொடுத்தவனுக்கு போகணுமா இல்லைன்னா எந்த ஊர்ல பிளான்ட் இருக்குதோ அந்த ஊருக்கு போகணுமான்றது ஒரு டிபேட். இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அவன் காசு கொடுத்தா ஓகே, அது ஃபண்டு கொடுத்தா ஓகே, பட் அதை பண்ணதெல்லாம் யாரு? இந்தியா தான். அப்போ இந்தியாவுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தாதான், அந்த 10 டன் சேவ் பண்ண கிரெடிட் கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல அந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் அடுத்த லெவல்லாம் பண்ணுவோம். இது அவங்க பாயிண்ட். யூஎஸ்ஏ சொல்லுதுன்னா இல்லை நாங்கள் தான் ஃபண்டு கொடுத்தோம், அப்போ நாங்கள் தான்ன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப். இது ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ்ஏல ஒரு கம்பெனிக்கான அந்த ஃபண்டு கொடுத்தா வச்சுக்கலாம். ஒரு பிரைவேட் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா அது அந்த பிரைவேட் காரனுக்கு கிரெடிட்டாக போகணுமா இல்லை கண்ட்ரிக்கே கிரெடிட்டாக போகணுமா? இந்த 2 டிபேட் நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். குளோபல் கார்பன் மார்க்கெட்டுன்றதே புதுசாக உருவானது தான். நிறைய ரூல்ஸ் இனிமேல் தான் உருவாகும். இது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஆர்டிகல் 6ல தான் பேசப்பட்டது. அதாவது கார்பனை மார்க்கெட்டிங் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு குளோபல் கார்பன் மார்க்கெட் உருவாக்கியும் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட என்ன பண்ணிக்கலாம்? பைலேட்டரல் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆர்டிகல் 6ல வருது. இப்போதைக்கு கொஸ்டின் என்னது? அந்த கிரெடிட்டோட ஓனர்ஷிப் யாரு? கரெக்டா அந்த கம்பெனிக்காரனுக்கு போகணுமா இல்லை கண்ட்ரி கொடுத்தாங்களா அந்த கண்ட்ரிக்கு தேவையா இல்லை எந்த கண்ட்ரியில் அந்த பிளான்ட் வைக்கிறோமோ அந்த கண்ட்ரிக்கு தேவை? ஏன்னா உண்மையாகவே அந்த பிளான்ட் எங்கே இருக்கிற கார்பன் அப்சர்வ் பண்ணுது? இந்தியாவில் இருக்கிற கார்பன் அப்சர்வ் பண்ணுது. அப்போ உண்மையாகவே என்னது? நாம தான் அதை வந்து உருவாக்கியிருக்கோம். நாம தான் என்ன பண்ணுறோம்? கார்பன் அப்சர்வ் பண்ண கவுண்டர் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு போகணுமா? இந்த டிபேட்டில் நடக்குது. அடுத்து ஒரு ஃபேக்ட் பார்க்கலாம். எந்த கண்ட்ரி அதிகமான கார்பனை எமிஷன் பண்ணுது? டாப் 3 கண்ட்ரிஸ் எது? ஃபர்ஸ்ட் சைனா. இப்போ டோட்டலாக குளோபல் எமிட் பண்ற கார்பன் எமிஷன்ல சைனா மட்டுமே 31% கார்பன் எமிஷன் பண்ணுது. அடுத்து யூஎஸ்ஏ ரிவர்ஸ்ல 13%, இந்தியா 8%, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்த்து 7%. அப்ப இந்த 4 பகுதி மட்டும் அந்த அவங்களோட எக்கனாமில கார்பன் எமிட் ஆகலனாலே இந்த குளோபோட 59% கார்பன் எமிஷன் குறைஞ்சிடும். அண்ட் மோஸ்ட்லி இந்த கார்பன் எமிஷன்லாம் ஏலேருந்து வருது? கோல்ல இருந்து வருது. கோல் எலக்ட்ரிசிட்டியா உருவாக்குறோம்ல, அந்த ஹீட்ல இருந்து. ஆயில வந்து உருவாக்கும் போது, கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுல இருந்து. இன்னொரு ஆப்போசிட்டா லேண்ட் அவங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபாரஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் அடிக்கிறீங்க, அது வழியா என்ன ஆகும்? கார்பன் அப்சர்வ் ஆகாதுல்ல, அது ஒரு ரீசன். இதுக்கு ஒரு டேர்ம் சிம்பிளா சொல்லுவாங்க, லேண்ட் யூஸ் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட். லேண்டை மேனேஜ் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபாரஸ்ட்டை டிஃபாரஸ்டேட் பண்றோம், அதனால என்ன ஆகுது? அதிகமான கார்பன் எமிட் ஆகுது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இப்போ நடக்கிற COP29 மீட்டிங்ல இந்த கார்பன் ட்ரேடிங், கார்பன் மார்க்கெட் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 கண்ட்ரி நடுவில் என்ன பண்ணிக்கலாம்? கார்பன் ட்ரேட் பண்ணிக்க முடியும். லாஜிக் புரிஞ்சுல? நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், அதை வாங்கிக்கிறியா? காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ பைலேட்டரல் ட்ரேடும் பண்ண முடியும். எந்த ஆர்டிகல் 6ல 6.2 6.4 6.4 சொல்லுது குளோபலாக ஒரு மார்க்கெட்டை உருவாக்கலாம். குளோபல் கார்பன் மார்க்கெட். யார் வேணா வந்து அந்த மார்க்கெட்டில் கார்பன் சேவ் பண்ணவங்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம். கார்பன் சேவ் பண்ணவங்கிட்ட இருந்து அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து இப்படி என்கரேஜ் பண்ணலாம். ஒன்று பைலேட்டரலாகவும் பண்ண முடியும். 2 கண்ட்ரி நடுவுலையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். 6.2 6.4 மேபி இதை கேட்கலாம் எக்ஸாம்பிள். அண்ட் அகைன் இந்த ட்ரேடிங்கில் இந்த மெக்கானிசம் என்ன ப்ராப்ளம் வரும்? அந்த கிரெடிட் ரெடி பண்ணுறோம்ல, சர்டிஃபிகேட் பண்ணுறோம்ல, இவ்வளோ பிளான்டிங் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கார்பன் சிங்க் ஆயிருக்கு, இல்லை இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணியிருக்கோம், கார்பன் எமிஷன் குறைச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணுறது, அதை கரெக்டாக மெஷர் பண்ணுறது, கரெக்டாக சொல்கிறதுன்றது டஃப். ஸோ அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ரூல்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா உண்மையாகவே பயங்கரமாக என்கரேஜிங் சொல்கிறாங்க. மீனிங் புரிச்சுல? எஸ், இந்த கார்பன் கிரெடிட்டை உருவாக்குறதுக்கான ஆத்தென்டிசிட்டி ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் இப்போ வந்து டிபேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து UN சூப்பர்வைசரி பாடின்னு ஒன்று உருவாக்கலாம். அது என்ன பண்ணலாம்? இந்த மெக்கானிசம்லாம் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க.